வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஹேர் பேக் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. முடி கொட்டின இடத்துல மறுபடியும் புதிய முடி வளர்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஹேர் பேக்கு. இது நம்ம ஸ்கேல்ப் நல்லா க்ளீன் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும் ஹேர் ஃபாலெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஒரு நேச்சுரல் ஷாம்பு மாதிரி கூட நம்மளால் இது யூஸ் பண்ண முடியும். இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஹேர் பேக் செய்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் வெந்தய பொடி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறினாலும் இது நல்லா திக்காயிரும். என்கிட்ட வெந்தயப்பொடி இருந்ததுனால நான் வெந்தயப்பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு வெந்தயம் கூட நைட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம அரைச்சிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி சேம் மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆனதும் அது நல்லா திக்காயிரும். இப்போ இந்த வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு. இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ஹேர் ஃபாலெல்லாம் இருந்ததுன்னா சீக்கிரமாக சரியாகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி கொட்டின இடத்துல மறுபடியும் புதிய முடி வளர்கிறதுக்கும் நல்ல ஒரு சில்கியான ஒரு ஹேர் கிடைக்கிறதுக்கும் உங்கள் ஹேர் டேமேஜாக இருந்ததுன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க இந்த க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். செம்பருத்தி பூவும் நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரலான பிளாக் கலர் கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு நம்ம ரொம்ப கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஹேர் வந்துட்டு நல்லா டேமேஜாகவும் ட்ரையாகலாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு பேக் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அவ்வளோதான், நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு துணி வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருந்தது. செம்பருத்தி பூவும் தனியாக நம்மளுக்கு மிக்சர் ஜாரில் அரைச்செடுக்கிறதுக்கு கஷ்டம். அப்படி அரைச்சாலுமே அது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் அதை ரெண்டையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு துணி வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலைன்னா நம்ம பொடி தானே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணோன்னா அதில் எப்படியும் அதில் கொஞ்சம் அரையாதது ஏதாவது இருக்கும். அது வந்துட்டு உங்கள் ஸ்கேல்ப்லேயோ ஹேர்லேயோ இருந்ததுன்னா வாஷ் பண்ணுறது கஷ்டம். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு துணி வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் வெந்தய பொடி தான் யூஸ் பண்ணேன். இருந்தாலுமே இதை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த அளவுக்கு அரையாத இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்கேல்ப்லேயோ ஹேர்லேயோ இருந்ததுன்னா அது சீக்கிரமாக எவ்வளோ தான் நீங்கள் வாஷ் பண்ணாலும் போகாது. அப்போ அதுவே உங்களுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படியே ட்ரை ஆகிடுச்சுன்னா அது ஸ்கேல்ப்லேயே இருக்கும். அதுவே உங்களுக்கு டேண்ட்ரஃப் மாதிரிலாம் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு துணி வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்கிற மாதிரி டீடாங்கிள் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக எண்ணெய் வச்சா போதும். ஏன்னா நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணுறதில்ல. ஷாம்பு வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் டீப் ஆயில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் எல்லாம் அவ்வளோக்கு போகாது, அப்படியே தான் இருக்கும். ஸ்கேல்ப் நல்லா க்ளீன் ஆகும், அழுக்கெல்லாம் போகும். இருந்தாலும் ஆயில் அவ்வளோக்கு போகாது. அதனால் லைட்டான ஆயில் மசாஜ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சா போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ட்ரை ஆகிற அளவுக்கு விட வேண்டாம். உங்களுக்கு இன்கேஸ் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் உங்கள் ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரை ஆகிட்டு கோல்டு தான். ஸோ கோல்டு செட் ஆகாதவங்களா இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே போதும், ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ப்ளெயின் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஷாம்பு வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமான தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ண பாருங்கள். இது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். டேமேஜான ஹேர் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு நேச்சுரல் ஷாம்பு மாதிரி தான். ஸோ உங்கள் ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.